மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் சாலை வசதி இல்லாததால் நோய்வாய்ப்பட்ட 75 வயது பழங்குடியின முதியவரை தொட்டில் கட்டி தூக்கி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் இடமலக்குடி கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட குடலார்குடியைச் சேர்ந்த மலையப்பன் என்பவர் கடந்த சில நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தார். உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் குடியிருப்பு பகுதிக்கு முறையான சாலை வசதி இல்லாததால் அப்பகுதி மக்கள் காட்டு கொடிகள் மற்றும் மரக்கட்டைகளை பயன்படுத்தி தொட்டில் அமைத்து வனப்பகுதியில் உள்ள ஆபத்தான ஒற்றையடி பாதை வழியாக அவரை தூக்கிச் சென்றனர். இதேபோல் ஓராண்டிற்கு முன்பு கார்த்திக் என்ற பழங்குடியின சிறுவனும் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. குடலார்குடியிலிருந்து ஆனகுளம் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மழை காலங்களில் ஒற்றையடி பாதையில் செல்வது மிகவும் ஆபத்தான நிலையில் சாலை வசதி இல்லாததால் பழங்குடியின மக்கள் தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே அவர்களின் அடிப்படை தேவையை கருத்தில் கொண்டு குடலார்குடிக்கு முறையான சாலை வசதி ஏற்படுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் அப்பகுதி மக்களும் வலியுறுத்துகின்றனர்.